கணவனுக்கு வீட்டில் டீ ஊற்றி கொடுத்தால் மனைவி. டீயில் ஒரு எறும்பு இருந்தது. அதை கண்ட கணவன் டீயை விட கொதிக்க ஆரம்பித்து விட்டான். டீயை வீசிவிட சண்டைதான். சந்தோஷமான வீடு 3 நாட்களாக துக்கமாக மாறிவிட்டது. இதே சம்பவம் இன்னொரு வீட்டில் நடந்தது. அந்த வீட்டில் உள்ள கணவன் டீயில் செத்து மிதக்கும் எறும்பை எடுத்தார். அவர் மனைவியை அழைத்து மெதுவாக சொன்னார், உன் டீக்கு என்னை விட தீவிர ரசிகன் இந்த எறும்புதான். உன் டீக்காக உயிரையும் கொடுத்து விட்டது பார். இதுபோல் ரசிகர்களை வீணாய் இழந்து விடாதே. மனைவி சிரித்தார். தன் தவறை உணர்ந்தார். அதன் பிறகு அவர்கள் வீட்டு சர்க்கரையை கவனமாக பார்த்தார். அதான் டீயில் எறும்பும் சாகவில்லையே, அவர்கள் வீட்டின் மகிழ்ச்சியும் சாகவில்லை. வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்துக் கொள்வதும் சங்கடத்தில் முடிப்பதும் நாம் பிரச்சனைகளை எவ்வாறு கையாள்கிறோம் என்பதை மட்டுமே தீர்மானிக்கிறது. நமக்கு மட்டும்தான் கோபம் வரும் எனவும் நாம் தவறே செய்ய மாட்டோம் எனவும் நாம் நினைக்க கூடாது. தவறுகளை நகைச்சுவையாகவோ அன்பாகவோ சொல்லி பாருங்களேன், அந்த தவறு மறுபடியும் நடக்காது. ஆனால் கத்தல் கத்தியோ அதிகாரமாகவோ தவறுகளை சுட்டி காட்டினீர்கள் என்றால் அதைவிட அதிகமாக தவறுகள் நடக்கும் என்பதை மறவாதீர்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சா?